ராஜராஜ சோழன் காலத்தில், அதாவது 16ஆம் நூற்றாண்டில் நாகப்பட்டினத்திற்கு சீன யாத்திரிகர்களும் புத்திஸ்டுகளும் வந்து சென்று கொண்டிருந்தார்கள். வந்து இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு ஒரு இடம் தர வேண்டும் என்று விஜயநகர அரசர் விஜயநகர எம்பையர் அங்கே நாகப்பட்டினத்திலேயே சூடாமணி விகாரம் ஒன்று கட்ட ராஜராஜ சோழனிடம் கேட்டதற்கு அவர், நீங்கள் என்ன வேணாலும் கட்டி கொடுங்கள் என்றார். அதே மாதிரி அங்கே சூடாமணி விகாரம் அதை கட்டி முடித்தார் விஜயநகர அரசர். அதற்கு பின் அங்கு புத்திஸ்டுகள் வந்தார். அவர்களுக்கு கஷ்டப்படாமல் எப்பொழுதும் உணவு கிடைப்பதற்காக ஆனைமங்கலம் என்ற ஒரு ஊரில் அங்கு யானை வைத்து அளந்து அவர்களுக்கு அந்த இடத்தை வழங்கி அதில் வரும் அறுவடையை அவர்களே வைத்துக்குமாறும் வரிப்பணத்தை வைக்குமாறும்